ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. விருதாச்சலம் அடுத்த பரப்புலூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியில் இருக்கக்கூடிய மேஸ்திரி மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம் 227 மூட்டைக்கு 11,350 ரூபாயை விவசாயிகளிடமிருந்து வாங்கும் நேரடி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விவசாயி அளித்த பேட்டியினை பார்க்கலாம். ஒரு சிப்பானுக்கு 50 ரூபா வாங்குவாங்க. நம்ம இப்போ ஒரு 100 சிப்பம் போடுறோம்னா 5000 ரூபா கொடுத்துடணும். அவர் மேஸ்திரி வாங்கிக்குவாப்புல. வாங்கி அப்புறம் ஈவினிங் பிசி எல்லாம் அப்படியே பிரிச்சுக்குவாங்க. அது எப்பயும் நடக்கிறது தான் எல்லா சீசனும். அது கம்மியெல்லாம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் என்ன தான் வெயிலில் கஷ்டப்பட்டு அங்கே பாதியை நெல்லை கொட்டிட்டு இங்கே கொண்டு வந்து 30 நாள் கஷ்டப்பட்டு 30 நாள் கிடக்கும் 40 நாள் கிடக்கும் கடந்து போட்டாலும் கரெக்டாக சிப்பானுக்கு 50 ரூபா. அது சில இடத்துலலாம் 55 ரூபா வாங்குறாங்களாம். இவங்க 50 ரூபா வாங்குவாங்க. எல்லா சீசனும் இப்போ எல்லா சீசனும் அவங்க 50 ரூபான்னு தான் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம கணக்கு பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் பில்லே எடுப்பாங்க, இல்லைன்னா பில்லே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? நான் ஒரு 107 மூட்டை போட்டிருக்கேன். நான் வேற ஒருத்தர் பேர்லாம் வச்சேன். என் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வேற ஒருத்தர் பேர் வச்சுருந்தேன். 107 மூட்டை என்னது வந்துச்சுங்க. அந்த 107 மூட்டைக்கு இப்போ 5,350 ரூபா கொடுத்துருங்க. அது டீ காசு 200 ரூபா தனியாக அது வாங்கிக்குவாங்க. இன்னொரு விவசாயி சொன்னீங்களா? அவர் நம்ம பக்கத்தால் நிலத்துக்காரருங்க. அவர் பேரில் தாங்க வச்சுருக்கேன். மொத்தம் எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? மொத்தம் அவரது ஒரு 120 மூட்டைங்க. 120 மூட்டை, என்னது ஒரு 107 மூட்டை, 227 மூட்டை, 11,350 ரூபா கொடுத்துருவேன். கொடுத்தாதான் எடை போடுவாங்களா? ஆமாம், கொடுத்தா எடை போட்டுருவாங்க. கொடுத்தாதான் நம்ம பில்லே எடுப்பாங்க. பில்லு பிசி எடுக்கிறவரு நம்ம கொடுத்த பிறகு தான் பில்லே எடுப்பாப்புல. அது வரைக்கும் எடுக்க மாட்டாங்க. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். வணக்கம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பரவலூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு பரவலூர், தொட்டிக்குப்பம், ரெட்டிக்குப்பம், ராசாபாளையம், பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்மணிகளை அறுவடை செய்து விற்பனைக்காக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு எடை போட வந்தால் அங்கு பணியில் இருக்கும் பணியாளர்கள் மூட்டைக்கு ரூபாய் 50 ரூபாய் கேட்பதோடு பணம் கொடுக்கும் விவசாயிகளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு வைத்தனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இதே சென்டரில் விவசாயி ஒருவரின் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் மாத கணக்கில் அலைகழிப்பு செய்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் பரவலூர் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு சென்று செய்தி சேகரிக்கப்பட்டு செய்தியும் வெளியான நிலையில் இன்று ஒரு விவசாயியிடம் மூட்டைக்கு 50 ரூபாய் என 2 விவசாயிகளிடமிருந்து 227 மூட்டைகள் விற்பனைக்காக எடை போடப்பட்டதாகவும் அந்த 227 மூட்டைக்கும் 11,350 ரூபாய் பணத்தை விவசாயியிடமிருந்து மேஸ்திரி வாங்கும் நேரடி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. மழை வெயிலில் இருந்தும் பூச்சி தாக்குதலில் இருந்தும் பாதுகாத்து விளைபொருட்களை விற்பனை செய்ய வந்தால் பணம் செலவழிக்க வேண்டிய அவல நிலை உள்ளதாக விவசாயி வேதனை தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.